24 மணித்தியாலங்களுக்குள் மக்களுக்கு விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை. நீரில் மூழ்கும் 9 மாவட்டங்கள். வடக்கிலுள்ள இன்றைய பாடசாலை நாள் தொடர்பில் வெளியான தகவல். 151 எம்பிகளுக்கு சிறையில் இடம் ஒதுக்கப்பட வேண்டும். உதயன் கம்பன்பில சாடல். பல்கலைக்கழக மாணவரிடையே ஏற்பட்ட மோதலில் 60 காயம், 21 பேர் கைது. செவ்வந்திக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட 3 தொடர்ந்தும் விளக்கமறியல். இன்று பல தொடர்ந்து சேவைகள் ரத்து. போக்குவரத்தில் மக்களுக்கு சிக்கல். வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வழமை போல் இயங்கும் என ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. இன்றைய தினம் பாடசாலை விடுமுறை தினமாக என்ற கேள்வி மாணவர்கள் மத்தியிலும் ஆசிரியர்களில் எழுந்துள்ள நிலையிலும் மாணவர்களும் ஆசிரியர்களும் குழப்ப நிலையில் தள்ளப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் இதுகுறித்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தை தொடர்பு கொண்டு வினவிய போது இன்றைய தினம் வடக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வழமை போல் இயங்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் 9 மாவட்டங்களில் உள்ள பல பகுதிகளுக்கு வசிப்பவர்களுக்கு முன்கூட்டியே நிலச்சரிவு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று மாலை 4 மணி தொடக்கம் இன்று மாலை 4 மணி வரை எச்சரிக்கை அமுலில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மேல், சப்ரவும, மத்திய, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மலையக தொடர்ந்து மார்க்கத்தில் நேற்று கடுமையான போக்குவரத்து இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இன்றைய தினம் திட்டமிட்டிருந்த பல தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலன மற்றும் ஈகல கோட்டை தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையில் தொடர்ந்து மார்க்கத்தில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளமை மற்றும் பாதைக்கு அருகில் 2 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளமையாகவும் தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இகல கோட்டை தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டுள்ளமையினால் குறித்த மார்க்கத்திற்கான தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக நேற்றைய தினம் திட்டமிட்டிருந்த 18 தொடர்ந்து சேவைகளை ரத்து செய்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் கண்டி, மாத்தறையிலிருந்து கொழும்பு கோட்டை மற்றும் மாத்தறை வரை இன்று காலை இயக்க திட்டமிட்டிருந்த 4 தொடர்ந்து சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி காலை 4:30 மணிக்கு இயக்கவிருந்த கேண்டி கொழும்பு கோட்டை தொடர்ந்து நிலையம் காலை 4:50 மணிக்கு இயக்க இருந்த மாத்தறை கொழும்பு கோட்டை நிலையத்திலிருந்தும் காலை 5 மணிக்கு இயக்க இருந்த கேண்டி வெளியத்தை தொடர்ந்து மற்றும் காலை 6:15க்கு இயக்க இருந்த கேண்டி கொழும்பு கோட்டை ஆகிய தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினருக்கான கொடுப்பனவுகளை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து பிதிர்விரகிற உரிமையை கட்சியின் தலைவர் உதயன் கம்பன்பில விமர்சனம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதன்படி உத்தியோகபூர்வ நோக்கங்களுக்காக வழங்கப்படும் அரசு நிதியை அரசியல் கட்சி நிதிக்காக சட்டப்பூர்வ நன்கொடையாக வழங்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஒருவரின் வேதனத்தை செலவிடுவதற்கும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கும் இடையே வேறுபாடு இருப்பதாகவும் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தனிப்பட்ட வருமானத்தை தாங்கள் விரும்பியபடி பயன்படுத்துவதற்கு சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் அலுவலகங்கள், எரிபொருள், தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து போன்ற கொடுப்பனவுகளை பொது நோக்கத்துக்காக மாத்திரமே செலவிட வேண்டும் எனவும் அவர் வினவியுள்ளார். வாடகை, மின்சாரம் அல்லது உபகரணங்கள் போன்ற அலுவலகத்தை பராமரிப்பதற்கு வழங்கப்படும் நிதியை ஒரு கட்சியிடம் ஒப்படைக்க முடியாது. அப்படி செய்வது அரசு நிதியை தவறாக பயன்படுத்துவதற்கு சமன் எனவும் உதயன் கம்பன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற செயல்கள் அரசு சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதற்கு சமன் எனவும் நீதிமன்றத்தால் பிணையில் செல்வதற்கு அனுமதிக்க முடியாத குற்றமாகும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். அதற்குமே 2029 ஆண்டுக்கு பின்னர் தேசிய மக்கள் சக்தியின் 151 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிக்கடை சிறையில் தனியான ஒரு பிரிவை ஒதுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என பிதிர்விலகில உரிமையை கட்சியின் தலைவர் உதயன் கம்பன்பில தெரிவித்துள்ளார். ரோஹிணி பல்கலைக்கழக விவசாய பீடத்தில் 2 மாணவர்கள் குழுக்களிடையே ஏற்பட்ட மோதலில் 6 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
குறித்த சம்பவம் தொடர்பாக 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் பெறப்பட்ட ஆதனங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள விசேட காவல்துறை பிரிவு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள், குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் உட்பட தனிநபர்களின் சட்டவிரோத ஆதனங்கள் குறித்து இந்த விசேட பிரிவு விசாரணைகளை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஆதனங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்ள பறிமுதல் செய்தல் போன்ற செயற்பாடுகளின் போது இந்த பிரிவு கையூட்டல் ஒழிப்பு ஆணையகம் போன்ற அரசு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குற்றவியல் வருமான சட்டத்தின் விதிகளுக்கு அமைய காவல்துறை அதிபரின் மேற்பார்வையின் கீழ் இந்த பிரிவு செயல்படுத்தப்பட உள்ளது. கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச வானூர்தி நிலையத்தில் விநியோகிக்கப்படும் ஓட்டுநர் உரிமத்துக்கான கட்டணத்தை 2000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான வர்த்தமானி அடுத்த வாரம் மீண்டும் வெளியிடப்படும் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார். இந்த வசதி எதிர்காலத்தில் வெளிநாட்டவர்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பல ஆண்டுகளுக்கு பின்னர் நாடு திரும்பும் இளைஞர்களுக்கு பொருத்தமான கட்டணத்தை செலுத்துவதன் மூலம் ஓட்டுநர் உரிமத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர் என கூறப்படும் மத்துகம ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் மற்றும் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உட்பட மூவர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள். கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சம்பந்திக்கு தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா சம்பந்தியை 90 நாட்கள் நடத்தி வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் ஒரே ஒரு நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது 4631 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோரும் இணைந்து நேற்று முன்தினம் நடத்திய சுற்றுவளைப்பிலேயே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் 12 பேரும், சந்தேகத்தின் பேரில் 648 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 230 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 142 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 27 சாரதிகளும், கவலைக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 15 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3557 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.